அவ்வளவுதான். நம்மளுடைய ஒரு நம்ம மேல இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க, நம்ம இருப்பை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றதும் அதே மாதிரி தானே இருக்கு. அதான் இருப்பை காவந்து பண்ணிட்டு இல்லை, எங்களோட உரிமையை யாரும் தட்டி பறிக்காம இருக்கிறதுக்கு தான். இருப்பை காவந்து பண்ணிக்கிறதுக்கு இல்லை, எங்களுடைய உரிமை நிலையாட்டுறதுக்கு இந்த கட்சி. உரிமை நிலைநாட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னீங்க, எஸ்ஏஆர் படிவத்துல எனக்கே வந்து ஃபார்மை ஃபில் பண்ண முடியாம ஒரு சூழலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது என்ன நடந்துச்சு அதுல? அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஏறக்குறைய என்னுடைய பூர்வீகம் இந்த ஊரில் என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வீடு கூட இன்னி வரைக்கும் இருக்குது. 200 வருஷத்து பாரம்பரியம். அந்த சொத்து பத்திரம் கூட என்கிட்ட காட்டுற ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கல எனக்கு என்னுடைய அப்பா அம்மா உடைய இதெல்லாம் இருக்குது. என்னுடைய 2002 எஸ்ஆர் படிவத்துக்கு உண்டான அந்த என்னுடைய என்னோட இடம் இங்கே தான். அதில் என் பேர் விட்டுக்குது, என் தம்பி பேர் இருக்குது, என்னுடைய அப்பா பேர் இருக்குது, மற்றவங்கலாம் இருக்குது. எனிதை விட்டு காண சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி தலைவர், 2006 சட்டமன்ற உறுப்பினர். அப்பயே நான் சட்டமன்ற தேர்தல் நின்னீங்க 2004 என்னுடைய பேர் விடுபடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க அப்பாவுடைய ஆவணத்தை வச்சு நான் பதிய வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது. அப்போ மக்களுக்கு என்னன்னாக்கா, நான் இன்னைக்கு ஒரு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாங்கனாக்கா இடம் பெற்றுட்டாங்க. இடம் பெற்றவங்களுக்கு ஒரு எளிமையான முறையில், ஆனால் இப்போ தேர்தல் துறை அது எளிமையாக ஆக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாம் பயந்து போய் எங்களுக்கு இந்த 2002 வாக்காளர் பட்டியலில் பேர் தேடி தேடி எடுக்கிறதுக்காண்டியும் அவங்களால சிரமமாக இருந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க. இன்றைக்கி அதை எளிமையாக ஆக்கிறதுக்கு தேர்தல் துறைக்கு நான் நினைக்கிறேன். நம்புறீங்களா? இந்த குளறுபடிகள்னால தான் பீகார் எலெக்ஷன் ஒரு மாற்றம் வந்துச்சு. பிஜேபி இதே மாதிரி ஒரு தேர்தலையும் ஒரு குளறுபடிகள் பண்றாங்க, புதுச்சேரியிலேயே அது மாதிரி குளறுபடிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்புறீங்களா நீங்க? அதாவது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இறந்தவங்க ஓட்டு நிறையா இருந்தது. ஏறக்குறைய என் தொகுதியிலே ஏறக்குறைய ஒரு 500-600 ஓட்டு இறந்தவங்க ஓட்டு எனக்கு கண் பார்வையிலே இருந்தது. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நீக்கப்படுறது. அதே நேரத்தில் எங்கேயோ இருந்து இங்கே வந்து தங்கிட்டு திருப்பி அவங்க அந்த சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அவங்க ஓட்டெல்லாம் கூட ஒரு 1000கணக்கான ஓட்டு ஒரு பகுதியில் இருந்தது. என் தொகுதியிலே இன்னைக்கு ஒரு 1000 ஓட்டு அது மாதிரி இருந்தது. என் கண் கூட தெரிஞ்சுது. அதெல்லாம் நீக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் உண்மையாக இருக்கிறவங்களோட ஓட்டு விடுபடக்கூடாதுன்னு தான் இதை நம்ம சொன்னோம். அது எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் இதில் வந்து பிஎல்ஏ அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள பார்க்க சொன்னால, அவங்க என்ன செய்கிறாங்க, இது தவறாக பயன்படுத்தின்னு தங்களுக்கு வாக்களிக்க இவர்கள் தயாராக இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்கள அவங்கள வந்து நீக்கிற வேலையில் ஈடுபட்டு சதி செயலில் ஈடுபட்டாங்க. இதை தான் நான் புகாராக சொன்னேன். புகாராக சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் அடித்து நான் விநியோகித்தேன். இதை வந்து திமுகவை சேர்ந்த விஷ ஜந்துக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இதை போய் ஒரு புகாராக கொடுத்து இவர் வந்து தேர்தல் விதிமுறைக்கு மீறி செயல்படுறாரு, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் துறை. எப்படின்னாக்கா, இவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், இவர் கட்சி அங்கீகாரம் இல்லாதவர், இவர் வந்து இந்த பணியெல்லாம் செய்யறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை என் மேலே பதிவு பண்ணி தேர்தல் துறையும் எனக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு இதை பற்றி உங்களுடைய விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய விளக்கத்தை நான் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு படுறதுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் இந்த தேர்தலை சந்திக்கணும்? இந்த தேர்தலுக்கு மக்கள் எனக்கு வாக்களித்ததை எப்படி நான் புறக்கணிக்க முடியும்? நான் இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால தான் நிறைய வாக்காளர் இன்னைக்கு இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். எஸ்சிஆர்ல பிரச்சனை இல்லை, அதை இங்கே செயல்படுத்துகிற ஆட்கள் தான் பிரச்சனையாக இருக்காங்க. அதாவது இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த பிஎல்ஏன்னு போட்டாங்க இல்லைங்களா, அவங்களுடைய தலையீடுல நிறைய பேர் ஓட்டு நீக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது தேர்தல் துறை ஒரு விழிப்பா இருந்த ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் இன்னும் நடக்கலைன்றது எனக்கு தெரியாது. இன்னும் சில பேர் ஃபார்ம் கொடுக்காத இருக்கிறவங்கள நான் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு அவங்க மூலியமாகவே அந்த பிஎல்ஓட்ட சொல்லி கொடுக்க சொல்லி அதை திரும்பவும் அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறேன். நம்ம மேலே இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னா, எங்கே வந்தாலும் சண்டை போட்டுருவாருப்பா, ஏதாவது ஒரு அரசு ஈவெண்ட்னா அங்கே வந்து சண்டை போட்டுறாரு, மக்களுக்காக கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுவா? அப்படி சொல்கிறவங்களுக்கு என்னுடைய பதில் என்னன்னாக்கா, அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்க ஊழியரில் வேலை செய்யாத இருக்கிற அந்த தட்டி கழிக்கிற அதிகாரிங்க தான் அப்படி ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க. ஆனால்
என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணிக்கு எந்த ஒரு அதிகாரியும் தயாராக இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலம், மழை பெய்யுது. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை இன்னைக்கு ரோடு போட்டாங்க. எப்படி நகரப்பகுதி ஃபுல்லாக ஒரு 50 கோடி ரூபா வருமான ஒரு காங்கிரீட், அதாவது சிமெண்ட் காங்கிரீட் ரோடு போட்டாங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த 50 கோடி ரூபா ப்ராஜெக்டை ரோடு போட்டு பலன்னு இன்னைக்கு செஞ்சாச்சு. செஞ்ச பிறகு திரும்ப போயிட்டு பாதாள சாக்கடை பைப் லைன் சொருவுறன்னு சொல்லிட்டு எல்லா ரோட்டையும் உடைக்கிறாங்க. அதே நேரத்தில் இருக்கிற பைப் லைன்லாம் உடைச்சி கழிவுநீர் உள்ளே போயிடுது. மக்களுக்கு விநியோகத்துக்கு தண்ணி, குடிநீரில் கழிவுநீர் கலந்து போச்சு. அதால் வயிற்று போக்கு, வாந்தி பேதி. இதை யாரை பாதிக்கும்? சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்பாங்களா, அதிகாரி கேட்பாங்களா? இந்த அதிகாரிங்க, ஒரு சில தவறு செய்கிற அதிகாரிங்க இதெல்லாம் கண்காணிக்காததுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்கள நம்ம என்ன கேட்காம இருக்க முடியுமா? அதுக்கோசரம் நம்ம கேட்காம இருந்தாக்கா அப்புறம் நம்ம எதுக்கு மக்கள் நம்மளுக்கு வாக்களிச்சு இதை நம்ம வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுக்கா? அப்போ மக்களுக்கு பாதி பேர் உயிரிழப்பே ஏற்படுது. உயிரிழப்பே ஏற்பட்ட பிறகும் நம்ம இதை கண்டிக்காம வாய் மூடி மௌனமாக இருந்தாக்கா இது எப்படி சண்டை போகிறதா ஆகும்? இது சண்டை இல்லை, கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகள். இதை தான் நம்ம கேட்குறோம். மற்றபடி நம்ம என்ன போய் அவங்கள ஒருமையிலையோ பல தப்பான வார்த்தைகள்லையோ பயன்படுத்தலாம் நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். இப்போ இந்த எலக்ட்ரிக் பஸ் விட்ட விவகாரத்தில் அது ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் போயிட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, காசெல்லாம் எங்கே இருக்குது, இதில் மக்கள்லாம் ஏறுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அது எதனாலயே? அதாவது காசெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி அரசாங்க பஸ்ஸு இன்றைக்கி பிஆர்டிசி போகுது. அது பெட்ரோல் போட்டு அந்த வண்டிங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ ஆகுதுன்னாக்கா ஏறக்குறைய 40 ரூபா தான் கணக்காகுது. ஆனால் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் வாகனம் அவங்க பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிறுவனத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஏறக்குறைய 65 ரூபா கொடுத்து அதை அவங்கள விட்டு மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கே அந்த நிர்வாகத்துக்கு தேவையான உதவியெல்லாம் அந்த பிஆர்டிசி செய்து கான்ட்ராக்ட் முத கொண்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு டிரைவரை போட்டு வண்டியை ஓட்டிக்கின்னு அவங்க அவ்வளோ காசை அரசாங்கம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? அதாவது இந்த என்கிட்ட அந்த இடம் ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷமாக தனியார் ஒருத்தவங்ககிட்ட ஆக்கிரமிப்பில் இருந்தது. அதை நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு மீட்டு புதுச்சேரி நகராட்சி கொடுத்தேன். அந்த இடத்துல தான் இப்போ இந்த பணிமனையை சார்ஜிங் யூனிட் தொடங்கிறேன். அந்த சார்ஜிங் யூனிட் தொடங்கக்குள்ள ஒரு தனியாருக்கு இடம், இது ஒரு பெட்ரோல் பங்க்லாம் வச்சுக்கிறாங்களே தனியார், அதை மாதிரி தான் நினச்சி நம்ம சொன்னோம். அதாவது சார்ஜிங் யூனிட் அவங்க போட்டுட்டு அந்த பஸ்ஸுங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த சார்ஜ் அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிதான் நினைச்சோம். ஆனால் இது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே சொல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்னாக்கா முழு நிர்வாகத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த பஸ்ஸுங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி பிஆர்டிசின்ற ஒரு நிர்வாகத்தையே அவங்ககிட்ட கொடுத்து ஒரு தனியார் ஆந்திரா கம்பெனி, நான் என்ன சொல்கிறேன், உள்ளூர் தனியார்கிட்ட அந்த இடத்த மீட்டு கொடுத்து யாரோ ஒரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு வெளிமாநில ஆளுக்கு அந்த இடத்த கொடுத்து அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு அரசாங்கமே அவங்களுக்கு சலுகை அதிகமாக வாரி கொடுத்துட்டு அவங்கள சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய முறைகேடுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். அதாவது இது முறைகேடு நிறைய நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு முறைகேடு. புதுவையிலேருந்து தொடங்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு சோதனை எலி மாதிரி தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டையும் இந்த மாதிரி தான் மாற்ற போகிறாங்க. இந்த மாதிரி இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரெயின் எல்லாத்தையுமே புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின் எல்லாம் இங்கே நம்ம மாற்றி பார்ப்போம், ப்ரைவேட்டாக மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே புதுச்சேரியில் செய்கிறதுக்கான நோக்கம் என்னையா? அதாவது மத்திய அரசு கொண்டு வர புதிய திட்டங்களில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏபிடின்ற அந்த அரிசிக்கு பணம் போடுற திட்டமாகட்டும், இன்றைக்கி எலக்ட்ரிக் மின்சாரத்துறையை தனியாருக்கு கொடுக்குற திட்டமாகட்டும், எல்லாத்தையும் இந்த புதுச்சேரியில் தொடங்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இது ஒரு சின்ன மாநிலம். இந்த சின்ன மாநிலத்தை நம்ம இதெல்லாம் அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்பப்போ சொல்கிற வார்த்தை தான் இது சோதனை கூடமாக இந்த புதுச்சேரியை பயன்படுத்துறதுக்கு மத்திய அரசு இந்த திட்டம்லாம் அவங்களுக்கு அந்த ஃபெயிலரோ அது நலத்திட்டமோ அதை உடனே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்குது. அவங்க அனுப்புகிற தலைமை செயலர் செக்ரட்டரிங்க அதை இந்த அரசு செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. தவறா மக்கள் இதனால் பாதிப்படைவாங்களா, இல்லை இதுதான் இந்தியாவுக்கான முன்னோட்டமா? இதில் நிறையா பாதிப்பு இருக்குது. பாதிப்பால் தான் நம்ம இதெல்லாம் வானான்னு சொல்லிட்டு அப்பப்போ போராட்டங்களை நடத்துவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
புதுச்சேரிக்கு தேவையான நல்ல திட்டங்களை இந்த மத்திய அரசு கொண்டாடணும்னு தான் நம்ம இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி மக்களுக்கான பணி செய்கிறோம். ஒரு குறிப்பாக சொல்ல போனாக்கா இன்றைக்கி புதுச்சேரியிலேருந்து கடலூருக்கு ட்ரெயின் வசதி பல நீண்ட காலமாக கேட்டுருக்கோம். அது இல்லை, அது கனெக்டர் இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி சென்னை, பாண்டி, சென்னை, கடலூர் அப்படியே போயிடலாம். அதேமாரி கப்பல் போக்குவரத்து, பிரெஞ்சுக்காரங்க காலத்தில் கப்பல் போக்குவரத்துலாம் இன்றைக்கி இருந்தது. இதெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் இணைக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக நம்ம இருந்தோம். அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி ஏர்போர்ட்டு இன்றைக்கி விரிவுபடுத்தியிருந்தாக்கா இன்றைக்கி புதுச்சேரி ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஊராக இருந்துக்கும். இன்றைக்கி வெறும் டூரிஸ்ட்டை பற்றி எது சொல்கிறோம், வெறும் இருக்கிற ஏர்போர்ட்லேயே ஏர்பிளைன்ஸ் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்றைக்கி அதுக்கான ஆட்களே இல்லைங்கிறாங்களே சார். வரத்துக்கான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டு இறங்கி ஏறத்துக்கு கனெக்டட் ஃப்ளைட்டுக்கு தேவையான வசதி இங்கே இல்லை. இன்னைக்கு பிரான்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க நேராக இங்கே வரலாம். மற்ற வெளிநாடுகளில் இன்றைக்கி உலகத்திலே தேடக்கூடிய ஒரு இடமா புதுச்சேரி விளங்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஏதோ ஒரு அடிப்படை வசதியாக இங்கே இருக்குதுங்களா? எதுவும் இல்லை. சும்மா மக்கள் ஒரு மாயையை உருவாக்கி வச்சுக்கிறாங்களே தவிர எந்த ஒரு அடிப்படை வசதியும் இந்த புதுச்சேரியில் டூரிஸ்டுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். இந்த உருளையம்பேட்டை தொகுதியில் இந்த 4.5 வருட காலம் நம்மளால் செயல்பட முடிஞ்சுதா? நம்மளால் நம்ம என்னென்ன நினச்சோமோ, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அதெல்லாம் பூர்த்தி செய்ய முடிஞ்சுதா? அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் முதற்கொண்டு இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான பென்ஷன்கள், அரசாங்கம் எதெல்லாம் அறிவிச்ச திட்டங்களாக அறிவிச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன முழுமையாக நான் செயல்படுத்தின்னு தான் வரேன். என்னுடைய முயற்சியின் காரணமாக, தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக யாரும் அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலை? அரசாங்கத்திலேருந்து நான் ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். நான் போயிட்டு மக்களுக்கான பணியை சிஎம்கிட்டயோ மற்ற துறை அமைச்சர்கிட்டயோ நான் அணுகி அதனுடைய ஒப்புதலை பெற்று சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு போயிட்டு அதை நான் சேங்ஷன் வாங்குற வரைக்கும் என்னுடைய பணி தொடர்ந்து செய்யறதுனால என்னுடைய கண்காணிப்பில் அந்த பணிகள் இன்னும் சிறப்பாக நடந்து இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களும் குற்றம் செய்கிறாங்க, நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு பேரை கூட குறிப்பிட மாட்டீங்க. எதனாலயா? பெயர் என்ன குறிப்பிடணும்னு சொல்றீங்க? இந்த அமைச்சர் பெயர்ல இந்த இது இருக்கு, இல்லை இந்த துறையில் அதிகமாக ஊழல் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் அரசு அதிகாரிகளையே நீங்கள் குற்றம் சொல்றீங்க. அதிகாரிகளை குற்றம் சொல்லுங்க, அரசியல்வாதிகளை தான் அதிகமாக ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் சரி, இன்னைக்கு இருக்கிற நேல் முதல்வர் இருக்கிற என்று கூறிக்கொள்வரும் சரி, அதிக நிழல் முதல்வர் அது அங்கே நீங்கள் பத்திரிகையாளர், யூடியூபர், உங்களுக்கு தெரியாது எதுவும் இருக்காது. அதை நான் சொல்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க யாரை சொல்கிறேன்னு. அவர் இன்னைக்கு கூட அந்த மருத்துவ ஊழலில் அந்த போலி மருந்து தயாரிப்பையும் அவர் பெயர் ரொம்ப அடிப்படுது. அவர் விரைவில் அந்த மாதிரி ஆள்லாம் கைது செய்யப்பட வேண்டும். அப்படின்னா தான் ஒரு பயம் வரும். அமைச்சர்கள் மேலெல்லாம் அடிப்படை குற்றச்சாட்டுகள் நிறைய வருது. ஒரு செக் கேஸ் ஃப்ராட் பண்ணிட்டாருன்ட்டு ஒரு அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அதே சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த மருந்து ஊழல் வருது. இப்ப இருக்கிற அரசாங்கம் ஏன் அந்த அமைச்சரெல்லாம் நீக்கிட்டு புது அமைச்சர்களை போடக்கூடாது? அது அப்படி எல்லார் மேலேயுமே குற்றம். ஒரு தனி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு அந்த பவர் கிடையாது. இது இதெல்லாம் கவர்னர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அப்படி இல்லைனாக்கா மத்தியிலேருந்து வரக்கூடிய அமைச்சர்களை கேட்க வேண்டிய கேள்வியாக தான் இருக்கும். அதனால அது உங்கள் பார்வையை விட்டுடுறேன். இங்கேயே நம்ம கூட்டணி அமைப்புகள்லாம் மக்கள் விரும்புகிறப்ப நடக்கும், நான் ஒன்றும் பெருசாக இது இல்லை அப்படின்னு. ஒருவேளை மீண்டும் நீங்கள் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக போறீங்க, ஆனால் ஆட்சி அப்போனா நம்மள பங்கெடுக்க முடியாதுல்ல. திரும்பவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியோ இல்லை என்ஆர் கூட்டணி ஆட்சியோ இருக்கும். இதே தானே திரும்பவும் தொடரும். என்ன சுயேட்சை வேட்பாளராக இருந்தோம், இப்போ நம்ம ஒரு கட்சியின் பிரதிநிதியாக போகிறோம், அப்படி தானே இருக்க போகுது. கண்டிப்பாக அதுவே எனக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னு கேட்டால் மக்களுக்கு இதனால என்ன ஆகுது? மக்களுக்கு எப்பயுமே நான் பணி செஞ்சுன்னு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்பயுமே நீங்க அதை செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. நம்ம கட்சி தொடங்கினதுனால மக்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? மக்களுக்கு இதான் ஆதாயம். நான் ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், ஒரு கட்சி தலைவராக நான் ஒரு பங்கெடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை மூலயமா இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினரை என்னால் உருவாக்க முடியுன்றது ஒரு நேர்மையான ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு இளைஞர்களையும் சரி, அதே நேரத்தில் சமூக சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை நான் அடையாளம் காட்டப்பட்டு அவர்களும் இந்த சட்டமன்றத்தில் இடம் பெறுவாங்கன்று வருங்காலத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு நிறைய பிளான்ஸ் இருக்கோ 2026 நோக்கி? பிளான்ஸ் இருக்குது.
அதுக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்குறுதியாக நம்ம கொடுத்து செய்ய முடியாது. ஆனால் சொல்லாததான் நம்ம செய்யணுன்ற எண்ணத்தில் நாங்கள் சில திட்டங்களை வச்சுக்கிறோம். எல்லாரும் சொல்கிற திட்டம் தான். இந்த ஊரை நான் சிங்கப்பூராக மாற்றிடுவேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டாந்துருவேன், நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு எல்லா தேர்தல் அறிக்கையும் எல்லா கட்சியும் சொல்றது. ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினை குற்றச்சாட்டுற மாதிரி இருக்கு. அவர் தான் இதெல்லாம் சொல்றாரு. சொல்லல செயல், சிங்கப்பூரா மாத்திடுவேன், மலேசியாவா மாத்திடுவோம். இது அவர் மட்டும் சொல்லலைங்க. இன்னைக்கு இருக்கிற 30 வருஷம் ஆட்சியாளர் ஃபுல்லாக தான் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பாருங்க, அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க, எல்லாரும் இதே சொல்லுவாங்க, இதான் சொல்லுவாங்க, இதே செய்ய மாட்டாங்க. இதை சிங்கப்பூரா மாற்றினாங்க, எப்போ மாற்ற போகிறாங்கன்றது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல வரல. மக்களுக்கான அடிப்படை தேவை என்னன்றது நான் தொடர்ந்து 30 வருஷம் இந்த மக்கள் சேவையில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன்றத உங்கள்கிட்ட உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது புதுச்சேரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனியான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த வேலை வாய்ப்புகளை பெருக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளால குரல் கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு திட்டங்கள் புதுசாக தவறாக எடுத்து வராங்கன்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, சுட்டி காட்டுறீங்களோ அந்த சுட்டி காட்ட தானே முடியும். நம்மளால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு அரசாங்கத்தில் ஏறக்குறைய 74 மக்கள் தொகைக்கு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இருக்கிற தொகுதி அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதாவது 74 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்னைக்கு அரசாங்கம் இங்கே பதவிகளை உருவாக்குனாங்க, அரசு ஊழியர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் கூட கிடையாது. இன்னைக்கு ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் மக்களுக்கு தகுந்த மாதிரி அரசு ஊழியர்களை பணி நியமனம் செஞ்சணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஏற்கனவே இருந்த அந்த பணியிடங்கள்லேயே இன்னைக்கு 10,000 பணியிடங்கள் தொடர்ந்து காலியாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான்லாம் அதிகமாக சட்டமன்றத்தில் பேசி பல போராட்டங்கள் நடத்தின பிறகு இன்னைக்கு ஏறக்குறைய இந்த அரசாங்கம் 3000-4000 பணியிடங்களை பூர்த்தி செய்யக்கூடியதுக்கு நான்லாம் ஒரு முதுகெலும்பாக இருந்துக்கிறேன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னுடைய அரசாங்க கொஸ்டின், அதாவது கேள்வி நேரத்தில் நான் பதில் வாங்கி இதெல்லாம் அதே நேரத்தில் நான் அரசாங்க உறுதிமொழி கமிட்டிலேயே நான் பயணிச்சவன். அதனால் நிறைய அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுறதுக்கு காரணமாக இருந்துக்கிறேன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தனி மனிதனா இருந்தே இந்த கட்சியை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும்னு சொல்றீங்க சார். நான் கட்சின்னு நீங்க திருப்பி சொல்றது, நான் கட்சியை நம்பி அரசியல் பண்ணல. என்னுடைய சொந்த மனசாட்சியை வச்சு தான் அரசியல் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அது நான் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் தேர்தலையும் போயிட்டு நான் சுயேட்சை, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளில் நான் பயணிக்க விரும்பலை. இதுலேயும் பயணிக்க விரும்பலை. திமுக, காங்கிரஸ், பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, புதுசா வந்திருக்கிற தாவேகா. ஆமா, எனக்கு பல கட்சியில் அழைப்பு வந்தது. நான் அதெல்லாம் தவிர்த்துட்டு என் சொந்த காலில் நிற்கணும், நான் அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு சீட்டுக்கோசம் நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் என்னுடைய பணியை நான் தொடங்கியிருக்கிறேன். மீண்டும் ஒருவேளை என்ஆர் வந்து நம்ம கூட்டணிக்கு வாங்கினா அழைச்சா உங்களுடைய இது எப்படி இருக்கு? அதாவது அத்தைக்கு மீச முளைச்சான்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி அவருடைய செயல். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவருடைய அதாவது புதுச்சேரி உரிமைக்காகவும் மாநில மக்களின் நலனுக்காகவும் அவர் ஒரு கட்சி தொடங்குகிறாருன்னு தான் நிறைய பேர் என்னையும் சேர்த்து அங்கே இருந்தோம். ஆனால் அவர் வந்து எப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாரோ அதனால அவருடைய தனித்தன்மை போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் என்னுடைய எண்ணம். இல்லை, ஒருவேளை பிஜேபியை விட்டு வெளியில வந்தா அப்படிதான் கேட்குறேன். அதுதான் சொல்றேன், வேண்டாம் என்று வெளியில வந்தா அது வந்து நடக்குமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். அது நான் அதுக்கு இப்போ உறுதி கொடுக்க முடியாது. செயல்பாடுகளாக எல்லாமே சொல்லிட்டீங்க. நம்மளுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தொகுதி மக்கள்கிட்டேருந்து வரவேற்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நிறைய வரவேற்பு இருக்குது. நீங்கள் என் தொகுதி மக்களை போய் என்னுடைய பணியை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா போன முறையை விட இந்த முறை வந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. ஆனாலும் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்களே. அதாவது யாருமே ஒரு அரசியல் நோக்கி வரவங்க நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. அவங்களுடைய இருப்பு என்னன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. தவிர அதை வந்து நம்ம அவங்க சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. அது மக்கள் சொல்லுவாங்க. இந்த 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 திட்டங்கள்லாம் நல்லதா இந்த 4.5 வருஷத்துல செஞ்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்கா இந்த அரசாங்கத்தினால? ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவும் சரியா போகலைங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அதாவது நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க, அந்த திட்டங்களை செம்மைப்படுத்தி செய்யலைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு.
இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஏறக்குறைய 2000 கோடி மத்திய அரசு வழங்கின நிதியில் ஏறக்குறைய ஒரு 500-600 கோடி கூட பணிகளை அவங்கள முழுமைப்படுத்தி செய்ய முடியாத ஒரு இயலாமையை தான் இந்த அரசு செஞ்சுக்குது. அவங்க தான் திட்டத்தை கொண்டு வராங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? அதான் இது இந்த ஆட்சி மட்டும் கிடையாது, சென்ட்ரல் ஆட்சியிலேருந்து சொல்கிறேன். சென்ட்ரல் காங்கிரஸ் திமுக கூட்டணி 16-21 தான் நடந்துச்சு. ஆமாம், அது அந்த திட்டம் வந்து ஏறக்குறைய 17 தொடங்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு தேதி இன்னைக்கு ஆண்டு 25 ஆண்டு நடக்குது. ஏறக்குறைய 8 ஆண்டு 2 ஆட்சி காலத்துலயும் இது 2 ஆட்சி காலமும் தவறு பண்ணி தான் சொல்றேன் நான். இதை வந்து திட்டத்தை வந்து செம்மைப்படுத்தல, அது ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்தலை. இன்னைக்கு அந்த திட்டத்தை ஒரு நல்ல வரப்புற நகரப்பகுதி கிடைச்ச ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை வந்து போன சென்ற ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி அதை சரியா பயன்படுத்திக்காத, அதில் நிறைய தவறு நடக்கிறதுக்கு வழிவகுத்துட்டாங்க. நாளைக்கு விஜய் வந்து புதுச்சேரிக்கு வரார், முக்கிய தலைவரை விஜய் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ் போகுது. பாமக தலைவரா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. புதிய கட்சி தொடங்கிய தலைவரை புதுவையில் சந்திக்கிறாருன்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களை தான் சொல்றாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்று. அவர் வந்து அவருக்கு அதெல்லாம் நேரம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. அதனால அவர் வந்து அவருடைய தொண்டர்களை நாளைக்கு சந்திக்கிறாருன்னு தான் எனக்கு தகவல். மற்றபடி அவங்களுடைய நிகழ்வுல நம்மளுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீங்க அங்கே போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அதெல்லாம் இல்லை. அது இப்போ அது நேரம் இல்லை. ஓகே, இப்போ அது நேரம் இல்லை. அப்போ விரைவா வந்து தாவேகாவுடன் கூட்டணி, அது காலத்தின் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அது காலத்தின் சூழ்நிலை, காலத்தின் கட்டாயமா இருக்குமா? அது எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ இதுதான் கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு நம்பலாம். இல்லை, நம்மளுக்கு தேவை, நான் வந்து தனியாக தான் அரசியல் பண்ணுவேன்னு நான் சொல்ல வரல. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைகிற ஒரு கூட்டணியில் நான் பயணிப்பேன். என் கூட பயணிக்கிறவங்களும் அது கூட வருவாங்க. இப்போ இன்னைக்கு உனக்கு உதாரணத்துக்கு சொன்னப்போனா ஒரு சிறு சிறு அமைப்புகள்ன்றதோட அந்த அமைப்புகள்லாம் என் கூட பயணிக்கிறாங்க. இப்போ பேரரசர் ராமதாஸ் ஐயாகிறாரு, அவர்லாம் வந்து என்னுடைய கூட்டணியில் அவரும் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நாங்கள்லாம் ஒரு புதுச்சேரி முன்னேற்றத்தை நோக்கி, அதே நேரத்தில் புதுச்சேரிக்கான அனைத்து அடிப்படை வசதியும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையை உருவாக்குறது நாங்களாம் ஒரு சேர பயணிக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்து தான் இந்த பணியெல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம். ஏன்னா அன்றைக்கி நம்ம கட்சி தொடங்குறப்ப சுவாமிநாதன் ஐயா வந்திருந்தார். அவர் இப்போ வந்துட்டு தாவேகால இணைஞ்சிட்டார். ஆனால் அவர் பிஜேபியில் வந்து நியமன எம்எல்ஏவாக இருந்தார், பிஜேபியோட தலைவராக இருந்தார். அந்த கட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து என்ஆர் ஐயாட்டேருந்தே வெளியில் வந்தோம். அவர் வந்து இப்போ ஒரு மாற்று கட்சிக்கு போனதுனாலே அவர் மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து சரியாக போயிடுமா? அவங்கவுங்க முடிவை நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்லை, பிஜேபி தலைவராக இருந்தப்ப வந்து அப்பயும் நெருக்கமாக இருந்திருப்பீங்க, அதனால கேட்குறேன். இல்லையா, அதாவது இது ஒரு சின்ன மாநிலம், சின்ன ஊர். இதில் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க சொந்த கருத்துலாம் இருக்கும். அந்த கருத்துலாம் நம்ம வந்து திணிக்கக்கூடாது, நம்மளுடைய சொல்லால் திணிக்கக்கூடாது. அதனால் அவங்களுடைய முடிவு அவங்களுடைய எண்ணப்படி நடக்குது. என்னுடைய எண்ணப்படி நான் நடக்கிறேன். ரைட்டியா? ஆனால் ஒரு தலைவர்களை பற்றி சொல்கிறேன், ஓரிரு வார்த்தைகள் அவங்கள பற்றி என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னத்துக்கு அதெல்லாம் மற்றவங்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் தவறை சுட்டி காட்டுற இடத்துல நான் எப்பயும் இருப்பேன். அதை நான் இன்றைக்கும் தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, நாங்களாம் ஒரு பொதுநல அமைப்புலாம் இங்கே ஒரு 24 கிலோமீட்டரில் ஒரு டோல்கேட்டு டிஸ்டன்ஸில் வருது, அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தினோம். போராட்டத்தின் வாயிலாக நான் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அதை கண்டுக்கவே இல்லை. நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கு தொடுத்திருந்தேன். இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்து தலைமை நீதிபதி அவர்கள் அமர்வுல அதுக்கு வந்து 2 வாரம் அவகாசம் கொடுத்து மத்திய அரசுக்கு பதில் கேட்டு இன்னைக்கு வந்து இது மாதிரி எங்களுடைய பணி என்னன்னா மக்களுக்கான பணியாக தான் எப்பயுமே இருக்கும். அதை வந்து அரசாங்கம் தட்டி கேட்கலாம், நீதிமன்றத்தை நாடி அதுக்கான தீர்வை நாங்கள் செஞ்சுருந்தோம். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடந்த செய்தி அதனால அன்னைக்கு அது இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன், இந்த மருந்து ஊழலில் நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய செய்திகள் வருது. இதை வந்து புதுச்சேரி போலீஸு விசாரிச்சாக்கா அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கிறவங்கள விசாரணை வளையத்துக்கு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால மத்திய புலனாய்வுத்துறை அப்படி இல்லைன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் வழக்குக்கு போறேன். கண்டிப்பா போவேன். நான் சொல்றதை செய்வது. அதாவது பின்வாங்கக்கூடிய இடத்துல நான் எப்பயுமே இருக்க மாட்டேன். மக்கள் பணியை எப்பயும் என்னுடைய கண்காணிப்புல செஞ்சுன்னு இருப்பேன். ரொம்ப நன்றி.